வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 17 மில்லியன் மலேசியர்களின் மைகாட் தரவுகள் கசிந்துள்ளனவா? குற்றச்சாட்டை மறுத்தார் உள்துறை அமைச்சர். 17 மில்லியன் மலேசியர்களின் மைகாட் தரவுகள் கசிந்திருப்பதுடன் அவை கள்ளச்சந்தை அகப்பக்கத்திற்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுவதை உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் இன்று மறுத்துள்ளார். இந்த குற்றச்சாட்டு சமூக ஊடகங்களில் வைரலாகியதை தொடர்ந்து அதன் உண்மைத்தன்மையை ஆராயும் பொருட்டு தேசிய பதிவு இலாக்காவிலும் நாக்ஸா எனப்படும் தேசிய சைபர் பாதுகாப்பு ஏஜென்சியிலும் இவ்விவகாரம் உடனடியாக ஆராயப்பட்டதாக சைஃபுடின் குறிப்பிட்டார். எனினும் அப்படி ஒரு சம்பவம் எதுவும் நிகழவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டதாக சைஃபுடின் தெரிவித்தார். எக்ஸ் கணக்கில் ஃபியூஜன் இன்டெலிஜென்ஸ் சென்டர் அட் ஸ்டெல்த் மோல் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ள தகவலில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு கூறப்பட்டுள்ளதாக தகவல் சாதனங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இவ்வாறு மலேசியர்களின் மைகாட் தரவுகள் கசியுமானால் அவை நிதி மோசடி போன்ற ஏமாற்று வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடும் என்ற அச்சம் தெரிவிக்கப்பட்டிருந்தது தொடர்பில் உள்துறை அமைச்சர் சைஃபுடின் எதிர்வினை ஆற்றினார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் ஆணையம் ஆஸ்ட்ரோ மற்றும் மேபேங்க் மூலமாக 1,30,00,000 மலேசியர்களின் தரவுகள் கள்ளச்சந்தை அகப்பக்கத்தில் கசிந்ததாக இதேபோன்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுபோதையில் இருந்ததாக நம்பப்படும் லாரி ஓட்டுநர் ஒருவர் 3 கார்களை மோதி தள்ளி சேதப்படுத்தியுள்ளதாக ஜொஹர் பாரு உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி பல்வீர் சிங் மஹிந்தர் சிங் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் நேற்றிரவு 9:30 மணியளவில் ஜொஹர் பாரு தமன் இம்பியான் எமாஸில் நிகழ்ந்தது. முன்னோக்கி நகர்த்த வேண்டிய லாரியை திடீரென்று பின்னோக்கி நகர்த்தியதால் 3 கார்கள் சேதமுற்றதாக அவர் குறிப்பிட்டார். இச்சம்பவம் தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்ட 29 வயது ஓட்டுநரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் அவர் மதுபோதையில் இருந்தது தெரிய வந்துள்ளதாக ஏசிபி பல்வீர் சிங் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு முற்பகுதியில் அமல்படுத்தப்படவிருக்கும் புதிய குறைந்த சம்பள விகிதம் இடத்திற்கு ஏற்றவாறு அமல்படுத்துமாறு செனட்டர் ஒருவர் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார். 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் முன்மொழியப்பட்டிருப்பதை விட அனைத்து இடங்களில் ஒரே மாதிரியான குறைந்த சம்பள விகிதத்தை அமல்படுத்துவதை விடுத்து இந்தோனேசியாவில் அமல்படுத்தப்படுவதைப் போல மலேசியாவிலும் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று செனட்டர் ஜுரைனா மூசா கேட்டுக்கொண்டார். 1700 ரிங்கிட் புதிய குறைந்த சம்பள விகிதம் என்பது கோலாலம்பூர் போன்ற மாநகரங்களுக்கு பொருந்தி வராமல் இருக்கலாம். காரணம், வாழ்க்கை செலவினம் மிக உயர்வாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதேபோன்று புறநகர் பகுதிகளில் இந்த 1700 ரிங்கிட் சம்பள விகிதம் பெரியதாக இருக்கலாம். காரணம், அப்பகுதிகளில் வாழ்க்கை செலவினம் மிக குறைவாக இருக்கலாம். எனவே மக்களின் வாழ்விடங்களை பொறுத்து அவர்களின் வாழ்க்கை செலவினத்தை கருத்தில் பதித்து இந்த குறைந்த சம்பள விகிதம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று செனட்டர் ஜுரைனா மூசா கேட்டுக்கொண்டார். 2024ஆம் ஆண்டுக்கான SPM தேர்வை 2வது முறையாக நடத்துவதற்கு கல்வி அமைச்சு உத்தேசிக்கவில்லை என்று அதன் அமைச்சர் ஃபல்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை தொடங்கிய SPM தேர்வில் தேர்வு எழுதவிருந்த மொத்த மாணவர்களில் 99 விழுக்காட்டினர் தேர்வில் அமர்ந்திருப்பதால் கடந்த காலங்களைப் போல 2வது SPM தேர்வை நடத்துவதற்கு அவசியம் இல்லை என்று ஃபல்லினா சிடேக் விளக்கினார். வெள்ள பேரிடர் காலத்தில் SPM தேர்வு தொடங்கிய போதிலும் வெள்ள இடர் உள்ள பகுதிகளில் தேர்வு எழுதவிருக்கும் மாணவர்கள் தேர்வை தவற விட்டு விடாமல் இருப்பதற்கு கல்வி அமைச்சு முன்கூட்டியே உரிய நடவடிக்கையை எடுத்துவிட்டதாக ஃபல்லினா சிடேக் குறிப்பிட்டார். மலேசிய முதலீட்டு நிறுவனமான 1MDBயும் பெட்ரோ சவுடி இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனமும் கூட்டாக மேற்கொண்ட முதலீட்டு திட்டத்தில் $1 பில்லியன் இழப்பு ஏற்பட்டதற்கு தாமே காரணம் என்று கூறப்படும் குற்றச்சாட்டை முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் இன்று மறுத்தார். இந்த பெரும் இழப்புக்கு 1MDBயின் நிர்வாகமே முக்கிய காரணமாகும். குறிப்பாக 1MDBயின் தலைமைச் செயல்முறை அதிகாரி டத்தோ ஷாரோல் அஸ்ரால் இப்ராஹிம் ஹல்மி முக்கிய காரணமாவார் என்று 1MDB வழக்கில் தமது எதிர்வாத சாட்சியத்தில் நஜீப் இதனை தெரிவித்தார். மலேசிய மக்களவையில் தற்போது 222 பேராக இருந்து வரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது கருத்து தெரிவித்துள்ளார். சில தரப்பினர் முன்வைத்துள்ள பரிந்துரையைப் போல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதில்லை. தற்போதுள்ள 222 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை போதுமானதாகும் என்று துன் மகாதீர் குறிப்பிட்டுள்ளார்.
கடந்த 1982 முதல் 2004 ஆண்டு வரை மக்களவை சபாநாயகராக பொறுப்பில் இருந்த காலஞ்சென்ற முகமது ஜஹீர் இஸ்மாயில் இப்படி ஒரு பரிந்துரையை ஏற்கனவே முன்வைத்தார். ஆனால் தற்போதுள்ள 222 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையே போதுமானதாகும் என்று கூறி பலர் அந்த பரிந்துரையை நிராகரித்துவிட்டனர் என்று துன் மகாதீர் நினைவு கூர்ந்தார். பிரபலம் சார்ந்த வழக்கில் 19 ஆண்டுகளுக்கு முன்பு தப்பி ஓடிவிட்ட தொழில் அதிபர் ஒருவரை கைது செய்து சிங்கப்பூரிடம் ஒப்படைப்பதில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் உதவி உள்ளது. லஞ்ச ஊழல் தொடர்பில் சிங்கப்பூரில் லஞ்ச ஒழிப்பு விசாரணை பிரிவால் தேடப்பட்டு வந்த அந்த செல்வந்தரை கைது செய்வதில் SVRM முக்கிய பங்காற்றியிருப்பதாக அதன் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி குறிப்பிட்டார். அந்த நபரை கைது செய்வதற்கு முன்னதாக அவரின் புகைப்படம் உட்பட முக்கிய ஆவணங்களை சிங்கப்பூர் லஞ்ச ஒழிப்பு பிரிவிடமிருந்து தாக்கல் கோரியதாக அசாம்பாக்கி இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 17 மில்லியன் மலேசியர்களின் மைகாட் தரவுகள் கசிந்துள்ளதாகவும் அவை கள்ளச்சந்தை அகப்பக்கத்திற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுவது தொடர்பில் போலீசார் எந்தவொரு புகாரையும் பெறவில்லை என்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்றப்புலனாய்வுத்துறை துணை இயக்குனர் டத்தோ ரொஹைமி முகமது ஈசா தெரிவித்தார். மலேசியர்களின் மைகாட் தரவுகள் கள்ளச்சந்தை அகப்பக்கத்தில் விற்கப்பட்டுள்ளதாக எக்ஸ் கணக்கில் சிங்கப்பூரை தளமாக கொண்ட தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்று கூறியுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் எந்தவொரு புகாரும் கிடைக்கவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். கடந்த நவம்பர் 26ஆம் தேதி ஜோஹர் பாருவில் 15 வயது இளம்பெண்ணை கடத்தி சென்றதாக நம்பப்படும் சீன பிரஜையான ஆடவர் ஒருவர் நாளை ஜோஹர் பாரு நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படவிருக்கிறார் என்று ஜோஹர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். சிங்கப்பூரில் பயின்று வந்த சீன நாட்டைச் சேர்ந்த அந்த இளம்பெண் பள்ளிக்கு வராததைக் கண்டு சந்தேகித்த அவரின் 48 வயது தந்தை போலீசில் புகார் செய்திருந்தார். எனினும் 22 வயதுடைய சீன ஆடவர் அந்த இளம்பெண்ணுடன் உட்லண்ட் சோதனை சாவடி மையம் மூலமாக சிங்கப்பூரிலிருந்து வெளியேறி ஜோஹர் பாரு வாயிலாக பஹாங் குவாந்தானுக்கு சென்று பதுங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பெண்ணை கடத்தி சென்றது, அவரை அடைத்து வைத்திருந்தது ஆகிய குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக கொண்டு அந்நபர் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படவிருக்கிறார் என்று டத்தோ குமார் தெரிவித்தார். தன்வசம் 5160 ரிங்கிட் மதிப்புள்ள கள்ள நோட்டுகளை வைத்திருந்ததாக தனித்து வாழும் தாயார் ஒருவர் ஷா அலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 26 வயது நூர்சஷா நபீலா ஜமானி என்ற அந்த தனித்து வாழும் தாயார் நீதிபதி முகமது அனாஸ் மஹட்சேர் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி இரவு 11:11 மணியளவில் அம்பாங் தமான் டத்தோ அஹ்மத் ரசாலி குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு சலவை கடையில் அந்த பெண் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் பெட்ரோல் ரான் 95 மற்றும் பெட்ரோல் ரான் 97 ஆகியவற்றின் விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அவற்றின் விலையில் எந்தவொரு மாற்றமும் இல்லை. அவை முறையே லிட்டருக்கு 2 வெள்ளி 5 காசு, 3 வெள்ளி 19 காசு என விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. டீசல் விலை தீபகற்ப மலேசியாவில் லிட்டருக்கு 2 வெள்ளி 95 காசுக்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ள வேளையில் சபா சரவா மற்றும் லபுவானில் லிட்டருக்கு 2 வெள்ளி 15 காசுக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. பேரா கம்பார் ஜலான் கோத்தபாரு மலிம் நவார் சாலையில் சுங்கைக்கருவின் என்ற இடத்தில் ஆற்றோரத்தில் வயோதிகர் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்று மாலை 6:15 மணியளவில் பொதுமக்கள் கொடுத்த தகவலை தொடர்ந்து எந்தவொரு அடையாள ஆவணம் இல்லாத அந்த ஆடவரின் சடலம் தீயணைப்பு மீட்பு படையினரின் உதவியுடன் மீட்கப்பட்டதாக கம்பார் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது நஸ்ரி டவுட் தெரிவித்தார். கருப்பு நிறத்திலான 60 வயது மதிக்கத்தக்க அந்த நபரின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிவதற்கு அவரின் உடல் கம்பார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.